எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறொன்றும் அறியேன் பராபரமே. நல்லது நடக்கும். உங்கள் அனைவரையும் இந்த நல்ல நாளிலே சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி. எனக்கு ரொம்ப பிடிச்ச நாள் இந்த நாள், மார்ச் 25ஆம் தேதி. ஆமாம், எனக்கு ரொம்ப பிடிச்ச நாள். ஆனால் இன்னைய வரைக்கும் அந்த நாளுக்காக ஏன் இந்த நாள் அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். இந்த நாள் ஏன் மார்ச் 25, இது கேள்விக்குரிய ஆச்சரியக்குரியாலாம் தெரியாது, ஆனால் பதில் வேணும். எப்படி ரமண மகரிஷி ஒரு கேள்வி கேட்டார், நான் யார்? இந்த ஒரு கேள்வி தான் பல பேரோட வாழ்க்கையில். இந்த ஒரு கேள்வியை நம்ம கேட்டு பாருங்களேன், நான் யார் அப்படின்னு. நான் யார்னு ஒரு கேள்வியை கேட்டிங்கன்னா நமக்கு உண்மையாக பதில் தெரியும், உண்மையாக பதில் தெரியும். ஆனால் வெளியே சொல்ல மாட்டோம். நான் யார், நான் இவ்வளோதான் யார், நமக்கு என்ன திறமை இருக்குது, நமக்கு என்ன தகுதி இருக்குது, இதை தினசரி நம்ம கேட்கணும். தினசரி நாம் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, உங்களை நீங்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. அப்போ அந்த ஒரு கேள்வி என்னன்னா வாழ்க்கையை மாற்றும். நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி இந்த ஒரு கேள்வி என்ன, நான் யார்? இந்த நான் யார் அப்படின்ற ஒரு கேள்வி நீங்கள் கேட்டிங்கன்னா, அதுவும் தினசரி கேளுங்க, முடியலையா வாரம் கேளுங்க, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு. அப்போ நாம் பண்ண தப்பெல்லாம் ஒரு பக்கம் தெரியும், நாம் பண்ண சரியெல்லாம் ஒரு பக்கம் தெரியும். இதில் தப்பு நிறையா இருந்தால் அதை குறைக்கிறதுக்கு நம்ம ஐடியா கரெக்டாக வந்துடும். சரி அதிகமாக இருந்தால் அதை இன்னும் அதிகப்படுத்துறதுக்கு ஒரு பக்கம் வரும். இப்போ நான் யாருன்னு கேட்குற ஒரு கேள்வி தினசரி காலையில் கேட்கும் பொழுது, இல்லை தூங்கும் போதும் கேட்கலாம், காலையிலையும் கேட்கலாம். தூங்கும் போது கேட்கும்போது இன்னும் பெஸ்ட்டு. தினசரி இரவுல இந்த கேள்வி கேளுங்க, திருப்பி தினசரி காலையில் இதை கேளுங்க. இதை இரவு கேட்குறது என்ன அப்படின்னா, இன்னைக்கு நான் யார் அப்படி கேட்போம். இன்னைக்கு நான் யார், இன்று நான் யார் அப்படின்னு கேட்கும்போது, இன்னைக்கு நான் பண்ண நல்லதெல்லாம் முதல்ல கனவுக்கு வரும், எண்ணத்துக்கு வரும். இந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கிறேன், இந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கிறேன், இந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கிறேன். ஸோ இது மாதிரி பேசாமல் இருந்திருக்கலாமே, இது மாதிரி சொல்லாமல் இருந்திருக்கலாமே, இவங்க மனசை நோகடிச்சிட்டேனே, இந்த இடத்துல நான் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேனே. அப்போ என்ன ஆகும், மறுநாள் நம்ம அதை செய்ய மாட்டோம். அதே என்னென்ன நல்லது பண்ணும், இந்த இடத்துல இது நல்லது பண்ணமே, இன்னும் கொஞ்சம் நல்லது பண்ணியிருக்கலாமே, இவங்களுக்கு கொஞ்சம் ஒத்தாசையே இல்லையோ, உபத்திரவும் இல்லாமல் இருந்தோமே, நம்ம அது மாதிரி இவங்கள்ட்ட இருந்திருக்கலாமே. அப்போ அந்த பாசிட்டிவ் திருப்பி தொடர ஆரம்பிக்கும். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம இதை கேட்கணும். அதில் முக்கியமாக நம்ம பிறந்த நாள் அன்னைக்கு கண்டிப்பாக கேட்கணும், நான் யார். ஒவ்வொரு நாளும் கேட்கணும், ஒவ்வொரு வாரத்தோடைய துவக்கத்திலையும் கேட்கணும். கேட்கும்போது அந்த வாரத்தில் நடந்த கெட்டதுகளை குறைக்கிறதுக்கு ஒரு வழியாக இருக்கும், அந்த வாரத்தில் ஒரு நல்லதை நடந்ததை அதிகப்படுத்துவதற்கு ஒரு வழியாக இருக்கும். அப்போ நம்மளும் உலகம் போற்றக்கூடிய நல்ல மனிதர்களாக வர முடியும். ஆனால் வாரம் இந்த தப்பை நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன் சார் அப்படின்னா, நான் யாருன்னு கேட்கறத நிப்பாட்டிக்கணும். அதுக்கு தான் வருஷத்தில் ஒரு தடவையாவது நான் யாருன்னு கேட்கணும், பிறந்த நாள் அன்னைக்கு. அதை கேட்டே ஆகணும். அப்போ தான் நான் யாருன்னு தெரியும். நம்மளுடைய குறையை நம்ம தாங்க திருத்தணும், மற்றவங்க திருத்த முடியாது. மற்றவங்களுக்காக நம்ம திருந்துறதெல்லாம் ஒரு பொழுது லாயக்கே கிடையாது. அது ஒன்றும் வேலைக்கு வராது, வேலை செய்யாது. நமக்காக நம்ம தெரிஞ்சுக்கணும். இது தப்புன்னு தெரிஞ்சு ஒரு மனுஷன் டப்புன்னு திருந்தினான்னா அவன் தான் பெரிய ஆள். தப்புன்னு தெரிஞ்சு டப்புன்னு திருந்தணும். அதுக்கு நான் யாருன்னு அவன் ஒரு கேள்வி கேட்டால் தான் முடியும். நம்ம கடன் வாங்கிக்கிட்டே இருப்போம். சில பேர் பார்த்தீங்கன்னா கடனை எக்கச்சக்கமாக வாங்கிட்டு இருப்பாங்க. அவங்க சொல்கிற ஒரே பதில், எனக்கு நேரங்காலம் சரியில்லை சார், கடவுள்லாம் எனக்கு எதுவும் கொடுக்கல சார். அவங்க சொல்கிற ஒரே பதில் அதுதான். ஆனால் ஒரு நாளும் கடன் வாங்குறதை நிப்பாட்ட மாட்டாங்க. இந்த கடன் வாங்குறத அவங்க நிப்பாட்டிட்டாங்கன்னா அவங்களுக்கு அடுத்த கடன் வராது. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, கடனை வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த கடன் வாங்குறதை நிப்பாட்டணும்னா நான் யாருன்னு முதல்ல முடிவு பண்ணணும். ஐயே இன்னும் இவ்வளோ கடன்காரனாக இருக்கிறேன், நான் கடன் வாங்குறேன் அப்படிங்கிறது அந்த பதிலில் வரும். நம்ம மனசு நம்மள்கிட்ட பேசும். நம்ம மனசை போல் பேசுகிற ஒரு நல்ல நண்பன் யாருமே கிடையாது. நம்ம மனசை போல்
பேசி நம்மளை உசுப்பேத்தி ஒரு இடத்துல சிக்க வைக்கிறதும் வேற யாருமே கிடையாது. நீ நல்லவனாவதும் கெட்டவனாக வாழ்வதும் உன் மனதிலே இருக்கு, உன் எண்ணத்திலே இருக்கு. அவ்வளவுதான் நான் ஓப்பனாக சொல்லுவேன். எண்ணம் சரியாக இருந்தால் எல்லாம் சரியாக இருக்கும். இதுதான் உண்மை. இன்னும் சொல்லப்போனால் எண்ணம் சரியாக இருந்தால் எதிர்காலம் இருக்கும். எண்ணம் சரியா இல்லைன்னா எதிர்காலம் கிடையாது. என்னங்க இது? எப்படி கரெக்டாக அந்த கௌலிக்கு சத்தம் கேட்குது? யோசிக்கணும்ல. அப்போ எண்ணம் நல்லா இருக்கணும். அப்போ நான் யாருங்கிற ஒரு கேள்வியை இனி எல்லோரும் கேட்போம். இந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் அதை கேட்டு வைங்க. இன்னிலேருந்து நான் கேட்டிருக்கிறேங்கிறத நீங்கள் பதில் சொல்லுங்கள். உங்களை கேளுங்க, நான் யார் கேட்கும்போது உங்களோட மைனஸ் தெரியும், உங்களுடைய ப்ளஸ் தெரியும். மைனஸை டெலீட் பண்ணுறதுக்கு பாருங்கள், எல்லா மைனஸையும் டெலீட் பண்ணி ஜீரோவாக்க பாருங்கள். இருக்கிற ப்ளஸ்ஸை எல்லாம் அதை அதிகப்படுத்தி இன்னும் அதிக உயர்வுக்கு கொண்டு போய் ஒரு உத்தமனாக வாழ்வதற்கு முயற்சி பண்ணுவோம். நான் யார் கேட்கலாமா? இந்த கேள்வி நமக்கு பல விடைகளை கொடுக்கும். ஏன்னா நம்ம யாருக்கும் கட்டுப்பட்டு இல்லை. இந்த கேள்வி நமக்குள்ளே கேட்குறோம். இதுதான் உண்மையான வழியை நமக்கு ஏற்படுத்தும். நம்மளை கடன் இல்லாமல் ஆக்கும், வாழ்க்கையில் இன்னொருத்தவங்களை திட்ட விடாமல் நம்மளை ஆக்கும், புண்ணியத்தை தேட வைக்கும், பொறுமையை கற்றுக் கொடுக்கும், நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு கேள்வி தான் நான் யார். கேட்டு பாருங்க. வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்கும். நம்பிக்கையோடு இருங்க. வாழ்க்கையில் இந்த ஒரு கேள்வி உங்களுக்கு பெரிய வரலாற்றை ஏற்படுத்துவதற்கு ஒரு சிறப்பான தருணமாக இருக்கும். இந்த நாளை பற்றி நான் சொன்ன பார்த்தீங்களா? ஏன் இந்த நாள் எனக்கு ரொம்ப பிடிக்குன்னு? மார்ச் 25 இந்த நாள் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இந்த நாளில் நான் யாருங்கிற இந்த பதிவை ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம். அதாவது இந்த நாளுக்கும் இந்த பதிவுக்கும் தொடர்பு இருக்குது. ஆமாம், எஸ், நான் யார். வாழ்த்துக்கள். மீண்டும் உங்களை ஒரு அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பங்குனி உத்திரம் பற்றி ஒரு பதிவு வருது. அந்த பதிவு பாருங்கள். அதில் பங்குனி உத்திரம், ஏற்கனவே பங்குனி உத்திரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருது. 27ஆம் தேதி, மார்ச் 27. மார்ச் 23 ராமநவமியை பற்றி ஒரு பதிவு போட்டிருப்பேன். அதை பார்க்காதவங்க அந்த பதிவை பாருங்கள். ராமநவமி மந்திரத்தை எப்படி சொல்லணும், அது எதனால் அப்படிங்கிறத அந்த பதிவு வந்திருக்கும். அந்த பதிவும் பாருங்கள். அடுத்தது பங்குனி உத்திரத்தை பற்றி கொடுத்துருக்குறேன். ஸோ 2 விரதங்கள் இருக்கிற நாளில் நடுவில் இந்த நாள் நம்ம யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற நாள். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நல்லதே நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.